நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், இதனால் உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் இந்த திரு இருதய பெருவிழாவில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். முதல் உலகப் போரின் போது பிரெஞ்சு படை வீரர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதய படத்தை தாங்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அல்லது பதுங்கிக் கொண்டிருந்த அகழிக்குள் அதை எடுத்துச் சென்றார்களாம். இந்த படைகள் எல்லாம் சுற்றி வளைக்கப்பட்ட போது ஒரு படைப்பிரிவு இயேசுவினுடைய திரு இருதய கொடியை முன்னே ஏந்தி சென்றதாம். அவர்கள் முன்னோக்கி செல்ல செல்ல அந்த இடத்தில் எதிரிகள் எல்லாம் பின்வாங்கி ஓடிப்போனார்களாம். அதனால் இயேசுவினுடைய இருதயம் பின்வாங்காத இருதயம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு எவ்விதமான பாதிப்புமின்றி அந்த பிரெஞ்சு படை வீரர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இயேசுவினுடைய இருதயம் பலவீனமானது அல்ல, அது பலம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது, ஆற்றல் மிக்கது என்பதை அதன் வழியாக உறுதி செய்தனர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்திகளை 3 பிரிவாக நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். இந்த திருவிழா திருச்சபையினுடைய விழாக்களில் அன்பும் நெருக்கமும் கொண்ட ஒரு விழா. இந்த விழா கடவுளுடைய இதயத்தை, அதாவது நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக துடிக்கின்ற அன்பின் இருதயத்தை எடுத்து காட்டுகிறது. திரு இருதயம் என்கிற அந்த சொல் நேரடியாக விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அதனுடைய முழுமையான பொருளானது விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் பொதிந்து கிடக்கிறது. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை. விவிலியத்தினுடைய அடிப்படையில் இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். யோவான் நற்செய்தி 19:34. சிலுவையில் படைவீரன் ஒருவன் ஈட்டியால் இயேசுவினுடைய விலாவை குத்த உடனே தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்தன. சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சபையினுடைய முன்னோர்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதாமினுடைய விலாவிலிருந்து ஏவாள் தோன்றியது போல, ஆதாமினுடைய விலாவிலிருந்து ஏவாள் தோன்றியது போல கிறிஸ்துவினுடைய திறந்த இருதயத்திலிருந்து திருச்சபை பிறந்தது என அவர்கள் கண்டுகொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். எப்படி திருச்சபை பிறந்தது என்றால், திருச்சபையானது தண்ணீருக்கும் அந்த இரத்தத்திற்கும் ஒப்பிடப்படுகிறது. தண்ணீர் திருமுழுக்கின் அடையாளம், இரத்தம் தெய்வீக திருப்பலி. நாம் கொண்டாடுகிற திருப்பலி அந்த மீட்பின் அடையாளமாய் இரத்தம். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 38வது இறைவார்த்தையில், என் உள்ளத்திலிருந்து, ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் நீர் ஆராய் பாயும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வாக்களிப்பதை பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதிய திருமடலில் 3வது அதிகாரம் 18-19வது இறைவார்த்தை, கிறிஸ்துவினுடைய அன்பும் அவருடைய அகலமும் நீளமும் உயரமும் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதாக, அது கடவுளுடைய அன்பின் நிறைவாக அமைந்திருக்கிறது என்பதை பவுலடிகளார் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அகலம், நீளம், உயரம், ஆழம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. மத்தேயு நற்செய்தியில 11வது அதிகாரம்
28, 29வது இறைவார்த்தையில், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், எனவே என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவினுடைய இருதயத்திலிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும், பிறர் மீது இரக்கம் காட்டுவதை கற்றுக்கொள்ளணும், பிறர் மீது அன்பு கொள்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தில் இருதயம் என்பது மனிதனுடைய மையமாக அது போற்றப்படுகிறது. எது மனிதனுடைய உடலில் மையம் என்றால் அந்த இருதயம் தான். இப்ப திரு இருதயம் என்று சொல்லுகிற போது இயேசுவினுடைய இருப்பின் மையத்தை அது வெளிப்படுத்துகிறது. மனித உடலில் ஊற்றப்படுகிற தெய்வீக அன்பாக அது போற்றப்படுகிறது. இரண்டாவது சிந்தனை பாருங்க. திரு இருதய பக்தி முயற்சி எப்படி திருச்சபையில் வந்தது? புனிதர்கள் வழியாகவே திருச்சபையில் இந்த பக்தி முயற்சியானது வளரத் தொடங்கியது. 1673 முதல் 1675 வரை பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற பரேலே மோனி என்கிற இடத்தில் புனித மார்கரெட் மரியாவுக்கு ஆண்டவர் தோன்றுகிறார். ஆண்டவர் இயேசு தோன்றி அந்த காட்சியில் வெளிப்படுத்துவது இயேசுவினுடைய திறந்த இருதயம். அந்த இருதயத்திலிருந்து வெண்ணிற கதிர்களும் சிவப்பு நிற கதிர்களும் ஒளிர்கின்றன. அந்த வெண்ணிற கதிர்களும் சிவப்பு நிற கதிர்களும் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் திருமுழுக்கையும் மீட்பையும் வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய இருதயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். இயேசு தம் இருதயத்தை முள்முடி சூட்டி அன்பால் எரிகின்ற இதயமாக அதை காட்டுகிறார். முள்முடி சூட்டப்பட்டு அன்பால் சுவாலை விட்டு எரிகின்ற இருதயமாக அதை காண்பித்து, அன்பு சகோதர சகோதரிகளே, இதன் வழியாக நாம் நம்முடைய பாவங்களுக்கும் நன்றியின்மைக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதே இந்த முள்முடி சூடி எரிகின்ற சுவாலையோடு இருக்கிற இருதயத்தினுடைய அடையாளம். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய நன்றியின்மைக்காகவும் பரிகாரம் தேடணும். அதுதான் இந்த இயேசுவினுடைய இருதயத்தினுடைய நோக்கம். பிறகு மூன்றாவது செய்தி, இயேசுவினுடைய திரு இருதயம் நம்மை 3 விதங்களில் சவால் செய்கிறது. 3 சவால்களை விடுக்கிறது. முதல் சவால் நமது உள்மன வாழ்விற்கு, நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு சவாலை கொடுக்குது. என்ன சவால்? இயேசுவினுடைய திறந்த இருதயத்தை போல நம் இதயத்தை இறைவன் முன்பாக திறப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இயேசுவினுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? திறந்த இருதயமா இருக்குது இல்லையா? அதுபோல நாமும் கூட இயேசுவின் முன்பாக நம்முடைய இருதயத்தை திறப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? ஏன் நாம திறக்கணும்? எதற்காக நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் முன்பாக திறக்க வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்தில் கவலைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பம் உண்டு, பாவங்கள் உண்டு, இறுகிய மனம் உண்டு, மனபாரம் உண்டு, பொறாமை உண்டு, மன்னிக்க மனமில்லாத நிலை உண்டு, மனபாரம் சுமைகள் உண்டு. அதனால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் முன்பாக திறக்க வேண்டும். உள்மன அமைதி பெற, நிம்மதி அடைய இயேசுவை போல நம் இருதயம் திறக்கப்பட வேண்டும். இது ஒரு சவால். இந்த விழாவில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சவால் இது. இந்த விழா நமக்கு தருகின்ற இரண்டாவது சவால் நம் உறவுகளுக்கான சவால். இயேசுவினுடைய இருதயம் போல நம் இருதயம் அன்பு நிறைந்த இருதயமாயிருக்கிறதா? தீர்ப்பை விட இரக்கம் காட்டுவதில் அக்கறை காட்டுகிறோமா? பெருமை பேசுவதை விட தாட்சியோடு நடந்து கொள்வதில் அக்கறை காட்டுகிறோமா? கோபம் கொள்வதை விட பொறுமையோடு வாழ்வதில் அக்கறை காட்டுகிறோமா? பிறரை வெறுப்பதை விட மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, இது நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்படுகிற இரண்டாவது சவால். மூன்றாவது சவால், இந்த உலகத்திற்கு, இந்த அகில உலகத்திற்கு
திறக்கப்பட்ட இயேசுவினுடைய இருதயம் உடைந்த உலகத்திற்காக ரத்தம் சிந்துகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்காக இயேசுவினுடைய இருதயம் ரத்தம் சிந்துகிறது. ஏன்? இந்த உலகம் போரினால், இந்த உலகம் பதற்றத்தினால், தீவிரவாதத்தினால், கலவரத்தினால், வன்முறையினால், வெறி செயல்களினால் இந்த உலகம் இருப்பதனால் இயேசுவினுடைய இருதயத்திலிருந்து ரத்தம் வடிகின்றது. இந்த உலகம் அமைதி பெற வேண்டும், இந்த உலகம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் சமாதானமும் ஒற்றுமையும் ஓங்க வேண்டும் என்பதை இயேசுவினுடைய திரு இருதய விழா நமக்கு இந்த நாளில் ஒரு நல்ல பாடத்தை கொடுத்து சவாலாக அது அமைந்திருக்கிறது. ஆம், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் இயேசுவிடம் வாருங்கள். இயேசு நம்மை அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். ஏன்? பெருமை கொண்ட நம் இதயத்தை, காயப்பட்ட நம் இதயத்தை, சிதறி கிடக்கிற நம் இதயத்தை, மன்னிக்க முடியாத நம் இருதயத்தை, மன வருத்தத்தோடு இருக்கிற இருதயத்தை, சிதறி போயிருக்கிற நம்முடைய இருதயத்தை அவரினுடைய அன்பு தீயால் நம்மை சுட்டு தன் கனிவான இருதயத்தை நமக்கு அருள்வதற்காக அவர் நம்மை அழைக்கிறார். எனவே இயேசுவே, கனிவும் மனத்தாழ்மையும் உள்ள இருதயமே, எங்கள் இருதயத்தை உமது இருதயம் போல ஆக்கும் என்று சொல்லி இந்த பெருவிழாவில் செபிப்போமாக. ஆமென்.